அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
வசிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். கடந்த நாளெல்லாம் நம்மளை காத்தார், பத்திரமா பாதுகாத்தார், நன்மை செய்தார், ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவு வைத்தார். இன்னும் கூட பக்தனாகிய மோசையின் ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 99 ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்திலே கழிந்து போய்விட்டது, எங்கள் வருஷத்தை கதையை போல கழிச்சிட்டோம். சொல்லுவாங்க, கதைக்கு கால் இருக்கா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை, அது வீணாக போனது. கதைன்றது என்ன? வீண் அரட்டைகள். அவர் சொல்கிறார், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தும்போது சீனாய் மலையில் ஏறி ஜெபம் பண்ணார். 10 கட்டளைகளை வாங்கினார். ஆண்டவரை முகமுகமாக தரிசித்தார். ஆனால் இதை காட்டிலும் இந்த ஜனங்களோடு தர்க்கம் பண்ணி, வாக்குவாதம் பண்ணி, அவங்களுக்கு பதில் சொல்லி, வீணாகவே அவங்களோட மல்லு கட்டி காலம் போயிடுச்சு. ரொம்ப நாள் இதிலே போயிடுச்சு. அதான் சொல்கிறார், எங்கள் காலங்கள் உடைய கோபத்திலும் எங்கள் வருஷங்கள் கதையை போல கழித்து போய் திரும்பி பார்க்கும்போது அது அர்த்தமில்லாமல் பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரே, எங்கள் உழைப்புக்கு பலன் இல்லை, எங்கள் பக்திக்கு பலன் இல்லை. இப்படியே வாக்குவாதமும் சண்டையும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் செயல்படுவது போல காலம் போயிடுச்சு என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டார். எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம்ல. அப்படின்னா நம்ம வாழுகிற அந்த காலத்தை சரியாக நிதானித்து நம்ம பயன்படுத்தணுமா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் 5:16 சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திங்க. இன்னைக்கு இருக்கிற காலம் நாளைக்கு வராது. இந்த நாள் இன்னையோட முடிஞ்சிடும். நேற்றைய தினம் நாளைக்கு வராது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நாட்கள், கிருபையான நாட்கள். அப்போ இந்த நாட்களில் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும், எந்த வேலையை செய்யணும், அவர் விருப்பத்தை எப்படி நிறைவேற்றணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஊழியம் செய்கிறதுன்னு நமக்கு தெரிந்திருக்கணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படி வாழ்ந்து ஆடு மாடுகளை போல இருந்தோம்னா ஒரு உணர்வில்லாத இருது காலம் வீணாக போயிடும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. உலகத்தில் மனிதனுடைய அசைவுகள் எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது. அரசாங்கம் கண்காணிக்கிறது. உங்களை ஒரு உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஜெபிச்சாலும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. யோவான் 9:4 இயேசு அதனால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. இது பகற்காலம். இப்போவே கிருபையை பெற்று, இப்பொழுதே இரக்கத்தை பெற்று, தேவனுடைய சகாயத்தை பெற ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபையை அந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும். அத்திமரத்துக்கு ஒரு தவணை கொடுத்தது மாதிரி இன்னும் இருக்கட்டும். இன்னும் கனி கொடுப்பான், இன்னும் மனம் திரும்புவான், இன்னும் மகிமையாய் வாழ்வான் என்று நம்மளை குறித்து ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாரே. லூக்கா 13:8 இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டி மகிமையாய் அவனை பிரகாசிக்க வைப்போன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு மகிமையாய் வாழ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளை என்னை ஆசீர்வதியும், இந்த வருஷத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்தி மிகுந்த பலனை அனுபவிக்கவும், வீணான சஞ்சலங்கள், வீண் கவலைகளை அப்புறப்படுத்தி கர்த்தர்
கர்த்தருக்குள் ஆண்டவரே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவதற்கும் அதன் பலனை அனுபவிப்பதற்கும் உதவி செய்யும். வருகிற நாட்கள் மேன்மையாக இருக்கட்டும். பிள்ளைகள் எழுத போகிற தேர்வில் படிப்பில் நம்முடைய கரம் கூட இருந்து அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தட்டும். இந்த நாள் கிருபை அவர்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.